Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9th standard social science annual examination important questions பார்க்கலாம். Unit 1 evolution of humans, society prehistoric period. So historyல first lessonல பார்த்தீங்கன்னா 1 marks ஃபுல்லாகவே எல்லா லெசன்லையும் 1 mark ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. Question answers நான் வந்து first Roman number 5ல பார்த்தீங்கன்னா discuss how the first one, second one, third one இந்த 3 questionுமே important questions for annual examination. Answer the following in detail பார்த்தீங்கன்னா first one important, second வந்து மிஸ் பண்ணாதீங்க, very important question. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மேப் ஒர்க் வந்து தரவாக பார்த்துக்கோங்க, அதில் மார்க் மிஸ் ஆகக்கூடாது. யூனிட் 2 ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல் ரோமன் நம்பர் 5ல் செகண்ட் அண்ட் தேர்ட் இது ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் செகண்டு தேர்டு இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, டீட்டெயிலில் யூனிட் 3 ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த லெசனில் நமக்கு 1 mark ஆஸ் யூஷுவல் தருவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, ரிப்பீட்டட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட்டு. டைம்லைன் இருந்தால் டைம்லைன் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 இன்டலெக்சுவல் அவேக்கனிங் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டில் பேஜ் நம்பர் 64 1 marks ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ரைட் அபவுட் ஹீனயானா மகாயானா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் 1, 2, 4, 5 இதில் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, யூனிட் 5 த கிளாசிக்கல் வேர்ல்டு. ஸோ இதில் பேஜ் நம்பர் 75 1 marks. ஆஃப்டர் தட் 1 marks ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் ப்ரீஃப்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபிஃப்த் கொஷின். அதில் ஃபிஃப்த் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன் இருக்கு இல்லையா, செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து யூனிட் 6 த மிடில் ஏஜஸ் இருக்கு இல்லையா ஹிஸ்ட்ரியில், இந்த யூனிட் 6ல் 1 marks ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிரேட் வால் ஆஃப் சைனா ரிப்பீட்டட் கொஷின், இம்பாக்ட் ஆஃப் க்ரூசேட்ஸ் அண்ட் தேர்ட் கொஷின் 1, 2, 3 இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 87ல் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஹூ வேர் த மங்கோல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் 7 ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா இருக்கு இல்லையா, இந்த லெசன் இந்த யூனிட்டில் பேஜ் நம்பர் 100ல் பார்த்தீங்கன்னா 1 marks இம்பார்ட்டன்ட். ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அபவுட் த மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆஃப் மாலிக் கஃபூர் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அடுத்த செகண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் செரிகல்ச்சர் இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் வந்து ஒன்ஸ் தான், பட் தேர்ட் ஒன் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சோலா பீரியட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு யூனிட் 8 த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ் இருக்கு இல்லையா, 1 marks ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா 111ல் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் வெரி இம்பார்ட்டன்ட். கவுண்டர் ரிஃபர்மேஷனும் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்சும். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் த ஜியாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் யூனிட் 9 ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 128ல் 1 marks ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லி. செகண்ட் ஒன் வாட் டு யூ நோ அபவுட் த குவாக்கர்ஸ் இருக்குல்ல, செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், செவன்த் கொஷின், எயித் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூனிட் 10 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பேஜ் நம்பர் 140ல் 1 marks ஃபுல்லாக முடிச்சிருங்க. கொஷின்ஸ் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதில் 5 கொஷின்ஸுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 2 டீட்டெயிலும் கேட்பாங்க. அதில் செகண்ட் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 11th யூனிட் கொலோனியலிசம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 152ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், ஸோ அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இது 8 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் வந்து 5 மார்க்கில். அடுத்து மேப் ஒர்க் வந்து நான் காமனாக செப்பரேட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் குவார்ட்டர்லி ஹாஃபர்லிக்கெலாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மேப் ஒர்க்கும் நீங்கள் பார்த்துக்கணும். லித்தோஸ்பியர் 1 யூனிட் 1 ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 marksம் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 5 mark நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 166ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அண்ட் ப்ரீஃபில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், சிக்ஸ்த்து, எயித் அண்ட்
8th ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிவ் ரீசனில் இது ஒன்று தான் இருக்குது. மேக்ஸிமம் கிவ் ரீசன் டிஸ்டிங்விஷ் மட்டும் மேக்ஸிமம் சாய்ஸில் விடாதீங்க. அதாவது எல்லாமே தரோவாக படிச்சுக்கோங்க. இந்த 5 டிஸ்டிங்விஷ் இருக்குன்னா 5ம் படிச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1, 3, 4 அதுக்காக செகண்ட் 5th ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு இது கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது அப்படின்றதுனால தரோவாக இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் இதை ரெண்டுமே தரோவாக பார்த்துடலாம். ரைட் ஆன்சர்ஸ் என பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனடிக் ப்ராசஸஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178. 178ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் இன் ப்ரீஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் வெதரிங், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, தென் 8 and 9 இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டன்ட், நம்ம ஆனால் படிக்க வேண்டியது மூணுமே படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த சேம் திங் 6 கொஷினும் நீங்கள் படிக்கணும். அதில் இது வரைக்கும் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஓகேங்களா. பேராகிராஃபை ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து கிளாசியர் அண்ட் இட்ஸ் டைப்ஸு, டிபாசிஷனல் ஒர்க் ஆஃப் வென்ஸு, நோட் ஆன் வெதரிங், கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன். 1, 3, 5 வந்து இம்பார்ட்டண்ட் டீட்டெயில். அடுத்து மேப் ஸ்கில்லை கம்பல்சரி தரோவாக பார்த்துக்கோங்க. யூனிட் 3 அட்மாஸ்பியர். ஸோ இதில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 190ல் டிஃபைன் அட்மாஸ்பியர் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் 7, 8, 9 இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு கிவ் ரீசனை பொறுத்த வரைக்கும் 5 கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. அதில் 1, 3, 4 இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங்கில் பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேராகிராஃப் கொஷினில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபும் தேர்ட் பேராகிராஃப் கொஷினும் இம்பார்ட்டன்ட். தென் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு 4th, 5th 1, 3, 4, 5 இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர் இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 199 200 இருக்கு இல்லையா, இதில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஷின் வாட் இஸ் ஹைட்ரோ சைக்கிள் இருக்கு இல்லையா, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அது இம்பார்ட்டன்ட். வேரியஸ் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் ரீசன்ஸ் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீனும் இந்த சேம் திங் 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்த ஆன்சர் என்ன பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 5 பயோஸ்பியர். இதில் வந்து 1 மார்க்ஸ் ஆஸ் யூஸ்வல் தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 208ல் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கொஷின் இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் ரீசன்ஸ் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பார்த்தீங்கன்னா 3 கொஷினுமே நம்ம படிக்கணும். கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்டு ஓகேங்களா. 1, 2, 3, 4 4மே படிச்சிருங்க. அடுத்த பேராகிராஃப் வந்து வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அக்வாட்டிக் பயோம்ஸ் ஆன் எர்த் இருக்கு இல்லையா, தேர்ட் ஒன் அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 218 இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ப்ரீஃபில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். கிவ் ரீசன்ஸ் இது 3ம் பார்த்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு, செகண்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன பேராகிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. மேப் ஸ்கில் வந்து இதில் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய மேப் ஒர்க்கு, ஸோ அதனால் அதையும் கண்டிப்பாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்து மேப்பிங் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 228 வாட் இஸ் அ மேப் இம்பார்ட்டன்ட் question. அடுத்து what are the components of map important. அடுத்து few surveying instruments at the define remote sensing components of remote sensing important. Give reasonsல 3 questions இருக்கு. இதில் செகண்ட் question very very important. Distinguish between வந்து 3 questionsமே படிக்கணும். அதில் global map கேட்டிருக்காங்க. GIS and GPS important. Paragraph question பொறுத்த வரைக்கும் செகண்ட் question write a note on directions with relevant diagramமும் major uses of GPS பார்த்தீங்கன்னா very very important question. Second and third important question. Unit 8 disaster management இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 234ல் இருக்கக்கூடிய 1 மார்க்கும் 235ல் இருக்கக்கூடிய 1 மார்க் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், வாட் ஆர் த கம்யூனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் சுனாமி, அடுத்து வாட் டு யூ டூ இஃப் யூ ஆர் இன்டோர்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின். இந்த லெசனில் நம்ம அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதுனால அது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. வாட் யூ ஷுட் ரைட் அபவுட் வாட் டு டூ டியூரிங் ஃபயர் இந்த கொஷின் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க் இருந்தால் மேப் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சிவிக்ஸ் யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இதில் பேஜ் நம்பர் 244ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்து கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இந்த 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்.
நெக்ஸ்ட் யூனிட் 2 எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 252ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் இந்த மூணுமே 4 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபோர்த் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 263ல் இம்பார்ட்டன்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். 264ல் வாட் இஸ் ஹியூமன் ரைட் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இந்த 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 5th டிஃபைன் போக்ஸோ இருக்கு இல்லையா, 5th 6th தென் 10th 9 and 10 1 2 3 5 6 9 10 ஓகேங்களா. 1 2 3 5 6 9 10 இந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. கிவ் ஷார்ட் நோட் ஆன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஆன்சர் த ஃபாலோயிங்கில் லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்த மெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 5 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இதில் பேஜ் நம்பர் 278ல் 1 மார்க்ஸ். ஆஃப்டர் தட் 1 மார்க்ஸ் கிவ் ஷார்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நேம் த டாக்ஸஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். 1 3 5 இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 6 ரோட் சேஃப்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் வந்து ஒரு கொஷின் அட்லீஸ்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் கேட்பாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் வியரிங் ஹெல்மெட் இதில் எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகேங்களா. இது இல்லாமல் நமக்கு 6 ரோட் டிராஃபிக் சைன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த லெசனில் கம்பல்சரி ஒரு கொஷின் வந்து தரோவாக வந்து எல்லா கொஷின்ஸும் தரோவாக இருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எக்கனாமிக்ஸில் யூனிட் 1 பேஜ் நம்பர் 292ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா வாட் டு யூ மீன் பை டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் 4th 5th 6th இது 3 கொஷின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, தேர்ட் ஒன். தென் 4th வந்து மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அந்த லெசனில் 298ல் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் primary sector and secondary sector, tertiary sector. First question important, second question important, then fourth one distinguish between the public sector and private sector. இது very very important question, 8 mark question. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 மணி அண்ட் கிரெடிட். இதில் பேஜ் நம்பர் 306ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் முடிச்சிருங்க. ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஓகேங்களா. இதில் தேர்ட் வந்து மேபி சம்டைம்ஸ் கேட்குறாங்க, பட் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் ட்ரான்சாக்ட் டிஜிட்டல் வேர்டும் செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 312ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன் நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடும் செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 5 மைக்ரேஷன். ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு பேஜ் நம்பர் 317ல் enlist the reasons for migration இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். தென் ஃபிஃப்த் கொஷின் சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே கேட்டிருக்காங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. நம்ம வந்து சோஷியலை வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் முடிச்சிடுங்க. முடிச்சிட்ட உடனே மேப் ஒர்க்கு ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபியில் இது ரெண்டுத்துலேயுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடியது 5 மார்க்ஸு, ஜியாகிரஃபியில் வந்து 8 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ மேப் ஒர்க் முடிச்சிட்டிங்களா. அடுத்த டைம் லைன், நமக்கு வந்து டைம் லைன் சில டிஸ்ட்ரிக்டில் கேட்குறாங்க, சில டிஸ்ட்ரிக்டில் இல்லை, பட் 10th அது கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, இது ஹிஸ்ட்ரியில் முடிச்சிட்டோமா. ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி நமக்கு ஒரு 5 மார்க் இருக்குது. அதனால் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இது வந்து ஹிஸ்ட்ரியில் ஜியாகிரஃபியில் சிவிக்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய கொஷின் பாருங்கள். இதில் மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ கொஷின் பேப்பர்னால் 8லேருந்து ஒரு 10 கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன் நீங்கள் அதுக்கு அடுத்து ரொம்ப கவலையே வேண்டாம்,
ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் 100 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் இப்போ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 மார்க்ஸ் தாராளமாக எடுக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய லைக்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.